இங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து புளியாம்பழம் பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து எங்க அப்பா பாத்தியா எனக்கு போன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் காமிச்சு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். டேடி என்கிட்ட கூட நான் ஒரு பார்த்து தரேன். ஏய் போடா, நான்லாம் யாருக்கும் தர மாட்டேன், இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா கொடுத்தா எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்படியா, அப்ப முஞ்சா வாங்கி வந்து காட்டு பார்க்கலாம் சொல்லி இந்த பையனை சவால் விடுறான். இந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாவே வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். இவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நைட் சப்பாத்தி சாப்பிடுறாங்க. இவங்க குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். எங்க வீட்டுல மாவுலாம் தீர்ந்து போச்சுங்க, நாளைக்கு அண்ணாச்சிகள்ல இருந்து மாவு வாங்கி வந்திருக்குன்னு சொல்றாங்க. இவரும் சரி சரின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு சைலண்டா அவங்க அப்பா பக்கத்துல வந்து அப்பா எனக்கு பாட்டு கேட்கிற போன் ஒண்ணு வேணும்பா, ஃப்ரெண்டுங்கலாம் வச்சிருக்காங்கப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப பாசமா பேசுறாங்க. சரிமா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவரை ஏந்துக்கிறாரு. அவர் இடுப்புல இருந்து ஒரு பச்சை கலர் பாக்ஸ் ஒன்னு கீழே விழுது. இவங்க அப்பா வாயில் வச்சு யூஸ் பண்ற அந்த ஆன் டப்பா தான் அது. அப்பா என்னப்பா இதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அது எனக்கான பூஸ்ட் மாதிரி, அது உள்ள சத்து பொருள் இருக்குதுமான்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திடுறாரு. இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல இது. நைட்டு ஃபுல்லாவே இருமிக்கிட்டே இருக்காரு. இவரும் காலையில வேலைக்கு கிளம்பும்போது நல்லா வாயுல பார்க்கலாம் வச்சு தான் போறாரு. போத்துக்குள்ளே அவங்க அப்பா வந்துருவாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆயிட்டும் நைட் வரவே இல்லை. இவங்கள பக்கத்து வீட்டுல போயிட்டு கதவு தட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே வேலை செய்றீங்க, அவர் இன்னும் வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணே இல்லக்கா, நைட் ஷிஃப்டா இருக்குங்க, நாளைக்கு காலைல வந்துருவாருக்கான்னு இவனும் சொல்றான். இவங்களா நீங்க நைட்டு ஃபுல்லா ரொம்ப சோகமாவே இருக்காங்க, அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் வராரு. என்னங்க ஆச்சுன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் சொல்லி போறாங்க. பொண்ணு ஆசையா கேட்ட மாதிரி அவளுக்கு பாட்டு பாடுற போனையும் வாங்கி கொடுத்துறாரு. வீட்டுல போனா ரெண்டு பேருமே சைலண்டா இருக்காங்க. என்னதான் ஆச்சுன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு கேன்சருக்கா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கான், சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. இது கேட்டதுமே அவங்களோட ஒய்ஃப் ரொம்ப மனசொஞ்சு போயிட்டு அப்படியே அழுகுறாங்க. இந்த குட்டி பொண்ணு அம்மா அழுற சத்தம் கேட்டதுமே போனை கீழே போட்டு வீட்டுல போய் எட்டி பாக்குறாங்க. இந்த லேடியும் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக கிளம்புறாங்க. பொண்ணு பக்கத்து வீட்டு லேடி கிட்டயும் பாத்துக்கிறதுக்காக விடுறாங்க. இவங்க அப்பா கிளம்பும் போது நான் கொடுத்த போனை பத்திரமா வச்சிருக்காமான்னு சொல்லி கேக்குறாரு. வீட்டுல தான்ப்பா இருக்கு. அப்பா ஒரு நிமிஷம் பா. இந்த பொண்ணு வீட்டுல போயிட்டு ஏதோ ஒண்ணு பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்து அப்பா இந்தாங்கப்பா உங்களோட மருந்து டப்பாவை நீங்க விட்டு போறீங்கப்பா சொல்லி இவருக்கு கேன்சரை கொடுத்த அந்த ஆன்ஸ் டப்பாவையும் அந்த பொண்ணு அவங்களோட கையிலயும் வைக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.